இந்த வீடியோ நம்ம பார்க்கறது பவர் பெல்ட் பிராண்ட்ல ரோட்டரி ஹேமர். அதாவது இது வந்து ஒரு சிப்பிங், ட்ரில்லிங் அண்ட் ஹேமரிங் 3 ஆப்ஷனுமே உள்ளது. 3-in-1 மாடல். என்னுடைய வாட்ஸ் வந்து 2600 வாட்ஸு. என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே போட்டிருக்காங்க, பார்த்தா தெரியும். என்னுடைய ஹேமரிங் கெப்பாசிட்டி 5.5 ஜூல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆர்பிஎம் வந்து 930 ஆர்பிஎம். வோல்டேஜ் 220 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெட் கலர் பிளாஸ்டிக் கேஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து ஒரு கிரீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரில்லிங் பிட்டு நமக்கு வந்து 3 ட்ரில்லிங் பிட்டு கொடுத்துருவாங்க. 2 சிப்பிங் பிட்டு நம்ம கொடுத்துருவாங்க. 3 சிப்பிங் பிட்டு, 3 ட்ரில்லிங் பிட்டு, 2 சிப்பிங் பிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்பேனர். இது எதுக்குன்னா கிரீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வரும். அதை நான் அப்புறமா காட்டுறேன். அப்புறம் வந்து நமக்கு மிஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ப்போம். இந்த மிஷின் வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்ததுனால நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். யாருக்காவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து வர வச்சு கொடுத்துடலாம். இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி வைப்ரேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அதிர்வை தாங்கும். இது இந்த இடத்துல வந்து நம்ம கிரீஸ் மாற்றணும், அதுக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த ஸ்பேனரு. இந்த ஸ்பேனரை வச்சு நம்ம இந்த கப்பை ரிமூவ் பண்ணிட்டு கிரீஸ் அப்ளை பண்ணணும். கிரீஸ் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் மிஷின் லைஃப் வரும். இதில் தான் நமக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹேமர் ப்ளஸ் ட்ரில்லிங்கு. அப்புறம் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா வெறும் ஹேமரிங் மட்டும் நடக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிவரை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹேமரிங் ப்ளஸ் ட்ரில்லிங்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் வந்து இப்போ வந்து ட்ரில்லிங்கில் இருக்குது. இந்த லிவரை இந்த பக்கம் நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா ஹேமரிங் ப்ளஸ் ட்ரில்லிங் வந்து யூஸ் பண்ணலாம். அதான் 3-in-1 ஆப்ஷன். ஒரே ஆப்ஷன், நம்ம ஒரே மிஷினில் 3 ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இதுக்கான ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம ரன்னிங் பார்ப்போம். மிஷினோட ரன்னிங் பார்ப்போம். இப்போ வந்து ஹேமரிங்கில் இருக்குது. நம்ம வந்து ட்ரில்லிங் ப்ளஸ் ஹேமரிங்கில் போடுவோம். இதில் வந்து லெஃப்ட் ரைட் ஆப்ஷன் வராது, ஒன்லி ஃபார்வர்ட் மட்டும்தான் வரும். இப்போ வந்து நார்மல் ட்ரில்லிங்கில் இருக்குது. இந்த லிவரை நம்ம இந்த பக்கம் நம்ம திருப்புறது மூலிமா ஹேமரிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிஷினுடைய வைப்ரேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியும். ட்ரில்லிங், ஹேமர் ட்ரில்லிங். அடுத்து வந்து சிப்பிங். இது வந்து சிப்பிங்கு. சிப்பிங்கில் வந்து உங்களுக்கு இந்த டூல் வந்து நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 30 mm வரைக்கும் நம்ம ட்ரில்லிங் பிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ரோட்டரி ஹேமரில் யூஸ் பண்ணுற எஸ்பிஎஸ் ப்ளஸ்னுடைய ட்ரில்லிங் பிட்டு தான் இதுக்கு வரும். பாருங்கள், இது 5 kg 7 kg பிட்டெல்லாம் இதுக்கு போட முடியாது. இந்த டைப் ஆஃப் பிட் மட்டும் தான் இதில் போட முடியும். இதுக்குன்னே தனியாக கொடுத்துறது. சிம்பிள் தான். இதை நீங்கள் போடுறது, லாக் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த போர்ஷன் நம்ம கீழே இழுத்துட்டு இந்த பிட்டை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா லாக் ஆயிரும். இதே மாதிரி தான் எல்லா பிட்டுமே நம்ம யூஸ் பண்ணணும். இதில் வந்து நமக்கு 2 சிப்பிங் பிட்டும் 3 ட்ரில்லிங் பிட்டும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5400 வருது. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்.